இல்ல இன்னொரு தடவை காரணம் வரலாம். நீங்க உட்கார்ந்த உடனே பண்ணாரி மாரியம்மன் வாரா, அவளை போய் கும்பிட்டுருக்கா என்னைக்காது? உன்னால போயிருக்க பக்கத்துல. உங்க வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தேன், முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு. ஆனா அது இதுவரை உங்களுக்கு துணைப்பட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அதனுடைய உறுதுணைகள் இல்லை. இதனால இப்பொழுது இரவில் பிடரி பக்கத்துல தண்டுவடத்துல இருந்து இடுப்பு வர வலியும் வேதனையும் இருக்கும். இருக்கா? அதே மாதிரி ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு நம்முடைய பணம் முதல் போன்றவை சூறையாடப்பட்டிருக்கும். அவையெல்லாம் உங்களுக்கு வீடு தரக்கூடிய நேரம் உண்டாச்சு. ஒரு மகனை பத்திய கவலை உள்ளத்துல இருக்கும். அதை தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல வரலாம். நீங்க அங்க தள்ளி போகலாம். அக்கா கண்ணமுடி உட்காரு, என்னைய மட்டும் தானே எவங்க இருக்கான்னு பார்க்கணும். சாமி கொடுப்பாங்க. உடல்ல புண்ணு இருக்குன்னு செய்தி வந்துச்சா? என்ன மருந்து சாப்பிட்டீங்க? மங்குஸ்தான் பழம். மங்குஸ்தான் பழம் அந்த தோடை எடுத்து நல்ல காயப்படும். அது நன்றாக பொடியாகும். மிகவும் கனித்து கொதிக்க வைத்த பசுபாலில் ஒரு ஸ்பூன் போட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னால சாப்பிட்டு நோயிலிருந்து எச்சரிக்கை. கருதாமிக்கு பாட்டிக்கு வரலாம். ஆயுளுக்கு பங்கம் இல்லை. ஆயுளுக்கு பங்கம் இல்லை. சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வைக்க இந்த உடல் ஏற்கனவே தீர்த்து ஆனந்தமா இருப்பாங்க. கவலைப்பட முடியாது. பணத்தை வர வைக்க சர்வதாமிக்கு சர்வதாமிக்கு அப்படியா? தாராபுரம் எல்லை தாராபுரம் யாருக்கா? தாருகாபுரம் தாராபுரம் கற்பராயன் சாமி வர தாராபுரத்து எல்லை கோவி எல்லை தாராபுரமா? நீங்க எந்த தாராபுரம்? சின்ன தாராபுரம். கற்பராயன் இருக்காரா? என்ன தேங்காய் புளிய கொண்டு விளக்கண்ண வர வேண்டியதானே? எந்த மாவட்டம் அது? காலூர் தான். என்னைக்குள்ள போய் பார்த்தேன். மாகாளின்னு ஒரு அம்மா வரல, எங்க இருக்கா? இருக்கா. மாரியம்மன் ஒரு ஆய் வரல, அவ எங்க இருக்கா? பக்கத்துல. நீங்க அவளுக்கு தான் நல்ல விளக்கெல்லாம் போடுறீங்களா? வீட்டுக்குள்ள கடன்களால் மன வருத்தமும் உடல்நிலை சரியில்லாத குறையும் பிள்ளையின் நடவடிக்கையில் உபத்திரம் தாங்க முடியாத துயரமும் நமக்கு மான மரியாதை நிற்குமா நிற்காதான்னு தெரியவில்லையே என்ற ஒரு குழப்ப ஏக்கமும் உன் உள்ளுக்குள்ள இருக்கு. காரணம் பிள்ளையின் மனதை மாற்றி தெளிவு இருந்தா போதும்லாம். முதல்ல ஒரு பிள்ளைய மாத்தித்தார, ஆண் வாரிசு பின்னால தானே முருகானு பேர். கர்மசாமிக்கு காலம் சொல்லலாம். செய்யாத குற்றத்துக்கு பல பணிகளை வாங்கி மனவேதனை அடைந்த மகள் நீ. உண்மையா?
அதுல உனக்கு யார் தட்டி கேட்க வேண்டுமோ அவர்களே ஊமையாக இருந்து உன்னை பழி வாங்கி விட்டார்கள். என்னடா வந்தாரு கொடுத்தாரு அவர் வாட்டி சொல்ல ஆமாங்க வேற என்ன வேலை வேணும் உனக்கு? அந்த வேலை கிடைச்சாச்சு, உன்னை காப்பாற்றுவான். அதே மாதிரி கடமை தராத மகனாக இருப்பான், கடமை தவறாத மகனாக இருப்பான், வெற்றி அடைப்பான். முதல் மாத சம்பளத்தை 2 கோயிலுக்கு பங்கு வைக்க. நீ இன்னொரு கோயிலுக்கு திருட்டு வந்திருக்கதா? என் கோயிலுக்கு சுவாமியே புண்ணியமாய் ஆனந்தமாய் சந்தோஷமாய் வாழ்க. கருதாமிக்கு கருதாமிக்கு. திருச்செந்தூர் எல்லை போகுது சாமி. எங்க இருக்கு? திருச்செந்தூர் எல்லை ரோடு, ஸ்ரீவைகுண்டம் பகுதி. யாரு இருக்கீங்களா? ஸ்ரீவைகுண்டம். ஏன் வைண்டம்? யாரு? வைண்டம். எந்த ஊருப்பா உங்களுக்குலாம்? அம்மாவும் அற்புதங்கள் என்னப்பா? என்ன அம்மன் ஏதோ அம்மன் கோயிலுக்கு எதுவும் வேலை பார்க்குறீங்களா? அலங்காரம் எதுவும் பண்ணுவீங்களா? திருவாரூரத்துல வாழாபத்தி எத்தனை பாட்டுப்பா? நீங்க அவருடைய மனைவி வாழாபத்தி எதற்காக பாட வேண்டும்? எல்லாருமே கோயில்ல பாடுவீங்க, அதையும் ஒரு பாட்டா பாடிடணும் என்பதற்காக பாடுது. வாழாபத்தி எதுக்காக பாடணும்னு சொல்லுங்க பார்ப்போம். போதவாரபத்திக்கு அந்த விஷயம் தெரியணும்ல? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து வயது முதிர்ந்து இறையடி சேரக்கூடிய நன்னாடில் அவங்க ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக சிவனடியார்களெல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து வாழாபத்து பாடல்களை அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் கடைசிற வாழ்க்கையிலேன் கண்டாய் அப்படி வரும். பாட வேண்டிய ராகம் நீலாம்பதி, முகாரி போன்ற ராகங்கள் பாடுறாங்க. கடைசியில் முகாரியும் முதலிலே நீலாம்பதியும் பாடுறாங்க. நீலாம்பதியிலே ஏன் பாட வேண்டும்? உறங்காமல் துடிச்சுக்கிட்டு இருப்பான், உணர்வெல்லாம் ஓய்ச்சிக்கிட்டு இருப்பான், மூச்சு முன்னும் பின்னும் போகாது. அதனால நீலாம்பதியில பாடும் பொழுது இறக்கத்தை காட்டி அந்த உணர்வுகளை அடக்கி அந்த நோயாளியை உறங்க வைக்கணுங்கிறது. முடிவெடுத்த பின்பு வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு முகார் ரகத்தை பாடம். அதான் கடைசி 10 பாட்டு. சரிண்ணா? இதுதான் வாழாபத்தினுடைய மகிமை. என்ன உங்களுக்கு இன்னும் நீங்க தேவார திரட்டுகளை படித்திருக்கிறீர்கள், முழு தேவாரங்களை படிக்கவில்லை. காரணம் சொல்லலாம். ஆமாப்பா, நீங்க தோரடியாரா இருந்தாலும் உங்க பக்கத்துல சுடமலை சாமி வராத. எதுப்பா வராது? குலதெய்வம் காது கேட்கும், ஆடு சத்தம் போட்டு வராரு. நீங்க கொஞ்சம் சைவமா கும்பிடுவீங்களா, கிடாய் விட்டுவீங்களா? சாமி அசைவீங்க. கிடாயை கேட்டா கொடுத்துருவோம், நாங்க சாப்பிட மாட்டோம். உண்மையா இல்லையா? கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? முத்தொழில் பார்க்க பிறந்த மகன் நீ. ஒண்ணு போட்டா கேமரா, இன்னொன்னு ஓதுவார், இன்னொன்னு ஜாதகம்லாம் படிக்கணும்னு முடிவெடுத்தியே. ஏன் செய்யல? செட் ஆகல. அதனால இந்த மகனுடைய வாழ்க்கையை பத்தி ஒரு கவலை, இருக்கிற பண நிலைமைகளை பற்றிய வேதனை, இந்த தொழிலை வச்சு இவ்வளவுக்கு ஓட முடியுமா அல்லது வேற எதுவும் செய்யலாமாங்கிற ஒரு சிந்தனை, இது தகுந்தமா ஒரு இடம் தகுந்தமான மனக்குழப்பம் வேற உள்ளத்துல. இவைகள்லாம் சேர்ந்து உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால சிவபெருமான்ல வடிக்காத கண்ணீர் கொஞ்சம் தான், குடிக்காத உள்ளம், தூங்காத நெஞ்சம், ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உனக்கு என்ன செஞ்சு தரணும்? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க.
சொன்னா தப்பா நினைப்பீங்களா? இன்னும் கொஞ்சம் தள்ளிடுங்க. நீ பார்த்தீங்க பக்கத்துல வாடா தம்பி, வாடா, இன்னும் வாடா, நேர வாடா. உன் பேர் என்னடா? நல்ல தெளிவா பேரு தமிழ சிவசங்கர். சங்கர் சிவன் மாதிரியே 2 தரம் சொன்னது மாதிரி இருந்தார். சங்கரம்ங்கிறது யாரு? சிவன். சிவன் என்பதும் சிவன். என்ன படிச்சிருக்க? BCA, Bachelor of Computer Arts. ஓகே, இதெல்லாம் உங்க படிப்பு. கண்ணோட பார்ப்போம். கத்தடாத அப்படியே எதிர்பாராமல் மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி கொஞ்சம் மனநிலைகள் பாதிக்கப்பட்டான். அதுக்கு இவருடைய படிப்பு காரணமா, பழக்க வழக்கம் காரணமா, இயற்கையிலே ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல போய் இருக்கு. சரிண்ணா? திடீர் அப்செட் தான். இதை குணமாக்கி நான் ரிலீவ் பண்ணி கொடுத்தா போதுமா? 7 முறை என்னைய பார்க்குவா, 7ஆம் முறை உங்களை தெளிவா இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு 7 பொருள் திடீர்னு சொல்லிட்டாங்க. என்ன கர்மசாமி 7 பொருள் சொன்னீங்க? எதுக்கு நீங்க சொன்னீங்க? அப்படி நீங்க கேட்க வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, சகஸ்ராரம். ஆர்க்கிங்க அடுத்து 7 ஆதாரங்கள். ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு முறையும் இயங்க வரும். 7வது நாள் 7வது முறையாக என்னை சந்திக்கிற பொழுது சகஸ்ராரத்தை திறந்து இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளே இருத்தி தெளிவாக ஆக்கித்தார். சிவகாந்த சக்தி பெரும் தொழில் நல்லா நடத்தித்தாரேன். இது ஒரு புதிய வியாபாரம் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. போட்டுத்தாங்க. என்ன நல்லா பாப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு, அன்னை ஆதிபுரா சக்திக்கு, 33 கோடி தேவாதி தேவர்களுக்கு, கன்னியாகுமரி எல்லை 3 முறை காலம் சொன்னான். உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பையனுடைய ஆத்மாவினுடைய ஜென்மேந்திரத்தின்படி ஒருவரால மனக்கசப்பும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு சில நாட்கள் இந்த தொழில ஒருங்கிணைந்து நிற்க முடியாத நிலைமையை அவன் அடைந்தான். வாஸ்தவமா? அதுக்கு அவனுடைய நட்பும் பழக்க வழக்கமும் ஒரு காரணம். இப்பொழுது அந்த பழக்க வழக்கத்தை உணர்ந்து அவன் மனதை திரும்ப என்ன அப்படியா சுடமாடுக்காம எங்கப்பா இருக்காரு? கம்பெனில இருந்து வலது போறோமா? கால் இருப்போம். வரலாம். அவனுடைய மனநிலைகளை நான் மாற்றி தொழில்ஸ்தானத்தில் நிறைய உட்கார வச்சிருந்தேன். ஆனா இப்போ உனக்கு நான் வேலைக்கு ஆட தந்துட்டேன். இப்போ நீ தயாரிக்கப்பட்ட பொருள் விநியோகமாகாம கெட்டுல கிடக்கு. கண்ணாடியை கிடக்கு என்னை மட்டும் கண்ண முடியும். இந்தாப்பா 3 நாளையில வாங்கறதுக்கு ஆள் வந்துருவாங்க. கிடையாது கண்ணாடி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாமக்கல். என்ன கல்லு? நாமக்கல். நாமக்கல் 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 அழைக்கிறது. நாமக்கல் என்ன என்ன உங்களுக்கு நாமக்கல்? அது பக்கத்துல ராசிபுரம். நாமக்கல் பக்கத்துல எந்த ஊர்ல? அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்னு ஒரு போர்டு வருது. அப்புறம் நீங்க நாட்டுக்கு பயன் வச்சிருக்கீங்களா? பொட்டி கொடுத்துருக்காங்களப்பா. அப்ப முதல்ல கால் வந்தவருக்கு பரிசு கொடுப்போம். அடுத்து நீங்க உங்களுக்கு கொடுப்போம். கோடி கோடி கோடி
கோடி கோடி எண்ணிறந்த கோடி ஆசைக்கோரணவில்லை. மனிதருக்கு ஆசைப்படக்கூடாது யாரும் சட்டமா வச்சாங்க? அவரவரு வாழறதுக்கு ஆசை வேண்டியதானே. ஆசை இல்லாம வாழ முடியுமா? என்ன தேவையில்லாத ஆசைகள் பிரச்சனையை கொடுக்கும். இது தேவையான ஆசைகள் தான். உட்கார முடியுமா? உட்காரலாமா? ஆனாலும் உன்னுடைய படப்படப்பும் ஒரு காலத்துல நீ துணுக்கா பேசுற வார்த்தைகளும் இன்னைக்கு உன்னை குடும்பத்தை விட்டு வெளியே தூக்கி இருக்கு. உண்மையா? அதனால பணம் இல்லைன்னு தானே என்ன நீங்க தூர இருந்தீங்க. பாரு, கருத்தாட்ட வரம் வாங்கிட்டு வந்து உங்களெல்லாம் என் காலில் விட வைக்க அப்படி பிளான் போட்டு எங்க பார்க்க வந்திருக்கேன். கால் விட்டுருவான் கெட்டிக்காரன் தானே. கருப்புசாமிக்கு ஆமா, இதுல வந்து ஒரு சிறிய பரிசு தான் இருக்கு. நீ நினைக்கிற கோடிக்கணக்கான பணம் இல்லை. ஆனா ஒரு பரிசு இருக்கு, உன் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். சந்தோஷமாரு, நீ வாழ்வதற்கு வழியாக இருக்கும். ஆமா, அதுக்கு காரணம் இருக்கு. அடுத்த முறை வரும்போது அதை பேசுவோம். ஏன்னா இப்போ உன் மனசுல மேல இருந்தது லாட்டரி சீட்டு, அதுக்கு பதில் தெரியாது. மண்டையை பத்தி பின்னால பேசுவோம். சரியா? அடுத்து பேசுவோம். கருதானிக்கு உன் கட்டுமனைக்கு பக்கத்துல போனப்பா, அந்த வீட்டுக்கு போற வழியில ஒரு அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்கு. ஆமா, அந்த சந்தில இருந்து வலது பக்கம் போனா ஒரு பிள்ளையார் ஒன்று சேதப்பட்ட கோயிலா இருக்கா? காணுப்பா. கருதாமி, நான் கொஞ்சம் எதிர்பார்க்காம என் வயதுக்கு பொருந்தாத ஒரு கடன் பட்டுட்டேன். என்ன, அதே மாதிரி என்னைய மாதிரி உழைச்சவன் யாரும் கிடையாது. நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தேன். எதிர்பார்க்காம ஒரு கடன் பட்டு இப்ப கலங்கி இருக்கேன். பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு இப்ப பணம் வேணும், அதை தயாரிக்கக்கூடிய வயசு எனக்கு. அதனால எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்தீங்கன்னா இந்த கடமையை முடித்து செவரேன்னு உனக்கு அடியாரா இருக்கும்னு கேட்டு வந்திருக்கேன். காரணம் கொடுக்கலாம்ல. என்னையா கருத்தாமே? அதுதான் அன்னபூரணி அம்மா எங்கப்பா இருக்கா? பார்த்தது இல்லை. அன்னபூரணி அம்மா சிலையோ அல்லது ஒரு படமோ வீட்டுல வாங்கி வச்சு என்னுடைய படத்தையும் வாங்கிட்டு போ, கும்பிட ஆரம்பி. 48 நாளைக்குள்ள ஒரு பெரிய பரிசத்துக்கு உன் கடன் அடைச்சிட்டாங்க. பக்கத்துல வரணும். எட்டி இருந்தா எப்படி கொடுக்கறது? கருதாமிக்கு கருதாமிக்கு ஏறுனா குணம், அப்ப இறங்குனா குணம். நீங்கள் வெந்துக்குளம் ஏழு வேற தமிழ் அறியும். வானா தம்பி, அவசரம் கொடுக்கா. என்னடா வேணும் உனக்கு? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரே கேள்விதான் விட. என்ன வேணும்? முழுதானா? என்ன அவ்வளவு ஈஸியா? நல்ல காலம் விழுந்துக்கா. முடியுமான்னு நான் பார்க்கணும்னா, அன்பான்னு சொன்ன உடனே இனிக்கிற உணர்ச்சி வரும். என்ன, ஆனா வாய்ப்புல அன்பா இருக்குமா? இருக்காது, மனசுலதான் இருக்கும். அத மாதிரி நீ பக்கத்துல வா. உன்னுடைய உள்ளத்தை போய் ஆராய்ந்து பார்த்தேன். நிறைய கதையும் கற்பனையும் கட்டுரையும் எழுதி வச்சிருக்கேன். இதுக்காக சில முயற்சிகள் பண்ணி சில பேர்களை போய் நட்பு வைக்கலாம்னு எவ்வளவோ பாடுபட்டேன். அதெல்லாம் உனக்கு நடக்கல. ஆனா இப்போ சென்னைக்கு போகணும், சாமியோட உத்தரவை கேட்டுக்கிட்டு அங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அப்படி ஒரு டைரக்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். இதான விஷயம். இப்படி அடைந்தவன் லட்சம் பேர் அங்க இருக்கானா, நான் பார்த்தேன். காலில் விட்டுருவான். டைரக்டர்னு எழுதி ஒரு கோடு வச்சுக்கலாம். படம் எடுக்கணும்னா நம்ம கரெக்டாக தான் எடுக்கணும். என்ன, உட்காருக்கா, கண்ணை மூடு. உனக்கு கற்பனை சக்தி இருக்கான்னு பார்க்கணும்.
ஆகாயத்துல பறந்து போற மாதிரியும் பயணம் செய்யறது மாதிரியும் அடிக்கடி உனக்கு கனவு வருது. என்னடா கெட்டிக்கார பிள்ளைடா காது வச்சுட்டான். கற்பனை நல்லா இருக்கு. ஐயன் கருப்பசாமிக்கு ஆமா உங்க அப்பா எங்கடா இருக்கான்? சரி அவன் வச்ச கனவுலாம் நீங்க அடைச்சிட்டீங்களா? எவ்வளவு வேலை முடிஞ்சு கொடுத்து அன்னைக்கு 50 ரூபாய் இன்னும் கொஞ்சம் கடன்கள் இருக்குடா. சரிடா உன்னை டைரக்டர் ஆக்கிடுவோம். ஒரு பெரிய டைரக்டருக்கு துணையாக போயிருப்ப. அடுத்து நீ பேர் வாங்க. கருப்பசாமிக்கு அதே எர்ணாகுளம் மங்கை வருக. என்னம்மா கண்ண மூடுமா? கால் வைக்கிறோம். வானுமதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவரும் நீங்காமல் இருப்போம். ஐயா எங்க இருக்காங்க? அப்போ உனக்கு அவருக்கும் உறவுகள் எப்படி இருக்கு? இப்போ ஒன்னா சேர்த்து நிம்மதியா வாழ வச்சா போதுமா? நான் பாடுற பாட்டு உனக்கு பொறுத்து உனக்கு தெரியுமா? அது என்ன படம்ப்பா? நாடோடி படத்தோட பாட்டு. சரோஜா தேவியும் புரட்சி தலைவர் நடிச்சிருக்கோம். அவங்க ரெண்டும் பிரிஞ்சு இருக்கும் பொழுது உள்ள ஒரு பாட்டு. சரியா? கண்ணமுடு அவன் வருவாரான்னு கேட்கிறேன். அந்த படத்துல கதாநாயகனாக எம்ஜிஆருக்கு எத்தனை காதலிப்பா? 2 பேர். 2வது ஆளு தான் சரோஜா தேவி அம்மா. அந்த படத்தை வச்சு உனக்கு ஒரு கதையை ஓட்டுறேன். ஏன்னா இங்கேயும் 2 இடத்தை காட்டுறாரு கருப்பசாமி. புரியுதா? உனக்கு புரியுதா? உன்னை கட் பண்ணா தான் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். என்ன பண்ணலாம்? அப்படியே செஞ்சிருவோமா? காதல் பாட்டுக்குள்ளே வீட்டை கொடுத்து வீட்டுக்குள்ளே பாட்டையும் கொடுங்க. மனதை அடக்கி எதையை மட்டும் சிந்திச்சு பார்ப்பாரு. கண்ணை முடிக்கா என்னை மட்டும் நினைச்சுக்கா. எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. உன்னை ஏற்றுக்கிடுவான். சண்டலாம இரு. சில நாள் கழிந்து அப்படி உனக்கு வாழ்க்கை பெறும். சரியா? பரவாயில்ல. கருப்பசாமிக்கு அருணாச்சலபுரம். சுரண்டை இல்லையாப்பா அருணாச்சலம் உனக்கு? அப்படியா? வாங்க. நீங்க அருணாச்சலம் அறை, இது அருணாச்சலபுரம். காரணம் சொல்லலாம். சரி இன்னொரு காரணம் தம்பி. எத்தனையோ சாமிகள் சொன்ன வாக்குகளெல்லாம் மீறி இன்னும் சரியான நிலையில என் தகப்பன் ஆகல. எத்தனையோ பூஜை, புனஸ்காரம், பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு எல்லாம் செய்து இன்னும் சரியான ஒரு நிலைகள் வரல. இன்னும் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு. தீராத நோயாக இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய நிலைமையில கொண்டு போய் தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு மனவேதனையும் உனக்குள்ள இருக்கு. அப்படியா? அப்படியா? என் முன்னால உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட கருப்பசாமி, நீங்க சொன்ன வாக்காலையும் உங்களாலையும் என் தகப்ப நல்ல மனிதை எதிர்த்து நடக்கணும். அது உண்மையிலேயே நடந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனாலும் அடுத்த கேள்வி, நான் கண்கூடாக சில நாட்களுக்கு வந்து நிறைய பேரை குணமாக்குறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால என் தகப்பனையும் நீ குணமாக்கி தரணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். கண்ணபடி உட்கார பார்ப்போம். அடுத்து இது ஏன் ஏற்பட்டுச்சு?
அப்படின்னு உள்மனத்துக்குள்ள ஒரு கேள்வி. மாந்திரிகம் செய்வதை சம்பந்தமாக நடந்திருக்குமா அப்படி என்ற ஒரு கேள்வியும் அது சம்பந்தமான முயற்சியும் பல நடந்தது. அதுல ஒரு சில பேர்களை சந்தேகப்பட்டு சொந்த பந்தத்தை வெறுக்கக்கூடிய மனநிலையிலும் உனக்கு தோன்றுது. உண்மையா நடந்தது உண்மை, ஆனால் சொந்தத்தில் இல்லை. காரணம் அப்படியா? பாப்பா இப்போ உங்க தந்தையை காப்பாத்திருந்தா போதும்லானா? கண்ண முடுறா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. அம்மா பராகட்டி இந்த கனியை தர பக்கத்துல, இந்த கனியை அறுத்து முடிஞ்சு சாறு மெல்ல மெல்ல குணமாயி தெளிவடைந்து வரலாம். சரியா? அடுத்து இந்த கூட்டுறவு ஓமுள்ளால நடத்த வச்சுக்க. என் விவசாயமும் நல்லா ஆகணும், எனக்கு ஒரு பேரனும் கிடைக்கணும். வரலாம்ப்பா. கருப்புசாமி, என் ஆரோக்கியம் என் மனதுக்குள்ள எவ்வளவு வேதனைகள் உள்ள சுமந்துகிட்டு இருக்கணும் உனக்கு தெரியும். நான் வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு ஒரு சொத்தை தேடி வச்சிருக்கிறேன், அதை காப்பாத்தி கொடுத்துருவோம் உன் அருளால. ஆனா அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதை நான் கொஞ்சிட்டோம்னா என் பிள்ளைகளை நான் அறகுறையில விட்டுட்டு போகல, நல்ல வாரிதோடு தான் வாழ வச்சுக்கோங்கிற ஒரு சந்தோஷத்துல என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இருந்துக்கிடுவோம்னு நீ நினைக்கிற. உண்மையா இல்லையா மகனே? காரணம் வரலாம்ப்பா. பார்த்து போப்பா. கர்மசாமிக்கு அதே கம்பம், கம்பமா பக்கத்து இடமானே கால் விட்டாங்க. நாகம் சொந்தமான கோயிலா புத்தா எங்க இருக்கு? உன் தோட்டத்தை இன்னொருத்த வந்து அடிக்கடி பார்க்கான இருக்குடா பார்க்கலாம். போட்டி புறாவில பார்த்து வயது எரிதானே. இன்னொரு காரணம் பேட்டரி எடுத்து நானும் பார்த்தேன். அவன் மண்டே சாம்பல் அள்ளி தூவுதான். எனக்கு தூவுதான், சாம்பல் அள்ளி தூவுதான். அதனால இப்ப மனம் வந்து நம்முடைய விவசாய பூமிக்கு எதுவும் பங்கம் ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கு. உன் பிள்ளைய பத்தி ஒரு மன உபாதம் இருக்கு. வேற என்ன செய்யணும்? இந்த பூவை கொண்டு வைடா. அருமையாக இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு, மங்களம் உருவாகி. ராமகனே என்னாலும் உயர்ந்திருப்பாயப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமி ஆந்திரா பக்கம் போகுது. என்ன டக்குல புக்குறன்னு பேசுற? ஆந்திரா பாடுறது வந்து யாரும் வந்திருக்கீங்களா? ஆந்திரா பாடல் சித்தூர், திருவள்ளூர், சென்னை மாநகர் வாங்க. உங்களுக்கு தூர்னே சென்னை. நீங்க நீ என்ன மொழியெல்லாம் பேசுவ? வேற நீ என்ன மொழியெல்லாம் பேசுவ? தெலுங்கு. சனிக்குமா கபச்சே வா காலம் அதான் கூப்பிட்டேன். ஆந்திராவுக்கு ஓ வாங்க. ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும்னு பயந்தீங்களா? யாரும் பயந்தீங்களா? பண்ணிட்டீங்களா?